ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சேல்ஸ் டீமில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக எஸ்பிஓ அப்டேட்ஸ் அண்ட் எஸ்பிஓட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ், அதாவது எஸ்பிஓவில் ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சேல்ஸ் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ண எல்லாருமே எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ சேல்ஸ் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கான இன்கம், அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான இன்கம் சேல்ஸ் டீம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் அவங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்கம் இப்போது மே 21 அப்புறம் உங்களுக்கு லெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கீங்க, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் மே 21 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மே 21க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபியூச்சரில் விட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் மே 21க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் ஃபுல்லாக லெஸ் ஆகாது. அதாவது நீங்கள் சேல்ஸ் டீமில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் இருந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை எஸ்பிஓ சைட்லேருந்து லெஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இல்லை உங்களோட டவுன்லைனர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சேல்ஸ் டீமில் இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம சேல்ஸ் டீமில் இருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கோம், அதுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே இந்த இடத்துல டேஷ்போர்டுக்கு கீழே அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த அப்கிரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போது நம்ம பை மோட்டில் தான் நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளோட சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் வந்து 2 விதமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று பை மோட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மெத்தடில் வந்து பை மோட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சங்கர் சார் நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5 இயர்க்கான எலைட்டுக்கான அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கான 4,000 ரூபீஸ்க்கான வெல்கம் கிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இந்த 4,000 ரூபீஸ் ஒர்த் உள்ள வெல்கம் கிட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் டீமில் நம்ம வந்து ஓல்டு மெம்பர். ஓகேங்களா? நம்ம சேல்ஸ் டீமில் ஆல்ரெடி இருக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வெல்கம் கிட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வெல்கம் கிட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ நியூ ஜாயினிங்காக ஒரு மெம்பர் உள்ளே வராங்க, அவங்க பைமோட் எலைட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 6,500 ரூபீஸ்க்கு பைமோட் எலைட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த 4,000 ரூபீஸான வெல்கம் கிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் டீமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த 4,000 ரூபீஸ் வெல்கம் கிட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 7,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நியூ மெம்பர், ஓல்டு மெம்பர் எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30% வரைக்கும் நம்ம இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்லேருந்து பர்ச்சேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 1,000 ரூபீஸ்க்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 300 ரூபீஸ் வந்து இந்த 7,000 டிஸ்கவுண்ட் கூப்பன்லேருந்து உங்களால் லெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், அதாவது பைமோட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மேலே அந்த இமேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பிஓவில் 3 டைப் ஆஃப் டாஸ்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஷேர் அண்ட் ப்ரொமோட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 ரூபீஸ் வந்து கிடைக்கும், 61 ரூபீஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்பிஓவில், அதாவது இந்த பைமோட் எலைட் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க 6,500 பே பண்ணி அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 61 ரூபீஸ் வந்து வரைக்கும் இன்கம் உங்களால் எடுத்துக்க முடியும் ட்ரைனிங் பீரியடில். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இன்கம் வந்து இன்னும் ஹை ஆகும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இன்கம் ரேஞ்ச் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வீடியோ உங்களுக்கு அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போவோம்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே நேம் அப்படின்னு போட்டு உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் ஐடியில் உங்களோட SBO ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பர்ச்சேஸ் டேட் அண்ட் பை மோட் ஆர்டர் ஐடி அப்படின்னு 2 கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பர்ச்சேஸ் டேட், அதாவது நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து அந்த பர்ச்சேஸ் டேட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பை மோட் ஆர்டர் ஐடி அப்படிங்கிற ஒன்று வந்து ஷோ ஆகும். அந்த ஆர்டர் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கான அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி SBO சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பை மோட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோவை நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளோட பை மோட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பை மோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே கீழே அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட பை மோட் தான் லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இதில் எலைட் மெம்பர்ஷிப்பாக ஆக போகிறீங்க. ஸோ அதனால் உங்களோட ஐடி தான் லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஜாயின் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஜாயின் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கிளிக் பண்ணோடனே இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இமேஜில் என்ன பார்த்தோமோ அதே டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எலைட் மெம்பர்ஷிப் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரீட் பண்ணதுக்கப்புறமா பை எலைட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மெம்பர்ஸோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எலைட் பிளான் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் டென்யூரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வெல்கம் கிட் பாலிசி, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 rupees ஒர்த்து உள்ள கிராசரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஒரு 10 daysக்குள்ளே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த 4000 rupees வெல்கம் கிட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி SBOவில் ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கீங்க, சேல்ஸ் டீமில் இருக்கீங்க. இப்போ உங்களோட சேல்ஸ் டீமை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4000 rupees வெல்கம் கிட் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா. ஸோ அதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும், ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 7000 ரூபா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த 7000 ரூபாயை வந்து உங்களால் எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும்னா, இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து போயிடும். அந்த 7000 ரூபாயிலேருந்து ஒரு 30 ரூபா லெஸ் ஆகிடும். நீங்கள் 70 ரூபா மட்டும் பே பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை நம்ம பை மோட்டில் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு 1500 இல்லை 2000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 2000க்கு நீங்கள் வந்து வெளியே மளிகை கடையில் போய்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டை நீங்கள் பை மோட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 7000 ரூபா கூப்பன் கோடில் இருந்து ஒரு 600 ரூபா உங்களுக்கு லெஸ் ஆகிடும். நீங்கள் பேலன்ஸ் 1400 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கும்போது இதுதான் நம்மளுக்கு அந்த கூப்பனோட பெனிஃபிட்ஸாக வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. கேன்சலேஷன் பாலிசி, ஒன்ஸ் வந்து நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள், நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து உங்களால் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்க முடியாது. உங்களோட அமௌண்ட்டை திருப்பியும் உங்களால் கிளைம் பண்ணி கேட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசியும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ தெளிவாக படிச்சுட்டு கீழே இருக்க அந்த ஐ அக்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ்குள்ளே வந்து போகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேமெண்ட் பேஜில் பே 6500 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜிபே வச்சிருக்கீங்கன்னா ஜிபே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பே பண்ணதுக்கப்புறம் எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பே பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ பே பண்ணோன்னே இப்படி தான் நம்மளுக்கு வந்து வெல்கம் பேஜ் ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கான ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் ஐடியை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு பிளராக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து அதை ஹைட் பண்ணியிருப்போம். பிகாஸ் வந்து ஆர்டர் ஐடி வந்து வெளியே யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இப்போ நீங்களும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் ஐடியை வந்து மோஸ்ட்லி வெளியே யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஆர்டர் ஐடியை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஆர்டர் ஐடியை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஐடியை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு SBOவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்டர் ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் ஷாப்பிங் எலைட் டீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே நார்மலாக நம்ம பை மோட்குள்ளார வந்து போயிடும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஐடியில் வந்து நம்ம வந்து எலைட் மெம்பர்ஷிப்பை வந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும்.
ஓகேங்களா. நம்ம பை மோட்டில் வந்து எலைட் மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே இப்போ வந்து எஸ்பிஓ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ்பிஓ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் ஐடி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஆர்டர் ஐடியை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இப்போது நம்ம எஸ்பிஓ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நேம், அது கீழே ப்ரொஃபைல் ஐடி, அது கீழே பர்ச்சேஸ் டேட் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மே 16 வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ மே 16, அதாவது மே மாதம் 16 2026 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பை மோட் ஆர்டர் ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளோட ஆர்டர் ஐடியை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மீட்டிங்க. ஸோ உங்களுக்கு பை மோட் ஆர்டர் ஐடின்னு ஒன்று கிடச்சிருக்கும். சரிங்களா. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா, நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டர் ஐடி அண்ட் பர்ச்சேஸ் டேட்டை வந்து இன்னைய டேட்டை போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ உடனே பண்ணும்போது எப்படி ஷோ ஆகும்னா, பை மோட் ஐடி ஆல்ரெடி யூஸ்டு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இல்லாட்டி ஐடி நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பாய்.